நாங்கள் 2023ஆம் ஆண்டு பாஸ் பேப்பரை இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அதில் எந்த அளவுக்கு மேக்ஸிமம் நாங்கள் முடிக்கணுமோ அந்த அளவான வினாக்களை நாங்கள் பார்த்துட்டு வரோம். பார்த்தீங்களா இருந்தால் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி நம்மளோட ஐசிடி வினாப்பத்திரத்தை பொறுத்த அடிப்படையில் 40 எம்சிக்யூ வினாக்கள் காணப்படும். சரியா? அதே மாதிரி எஸ்ஐயில் உங்களுக்கு பார்ட் 2ல் பகுதி 1 40 எம்சிக்யூ, பகுதி 2ல் வந்து கிட்டத்தட்ட 7 வினாக்கள். அதில் 1 கட்டாயம் செய்யணும். அது சார்ந்து மிச்சம் 6 அதில் நாங்கள் சாய்ஸில் செய்யக்கூடியதாக காணப்படும். இப்படி தான் என்னோட பேப்பர் கட்டமைப்பு அமைந்திருக்கும். ஸோ நேற்றே நான் உங்களை கிளியர் பண்ணி இருந்தேன். ஓகே, ரைட். நாங்கள் வந்து பார்க்க போகிறோம். ஸோ முதலாவது ஒரு கொஷனை பார்ப்போம். பார்க்க 1 கொஷனை பாருங்க. ஒரே தர அடையாளத்தை கொண்டு, தரம்னு சொல்றது பிராண்ட். உதாரணத்துக்கு பார்ப்போம். ஒரு பிஸ்கட் பாக்கெட் இருக்காங்க பாருங்க. மாரி பிஸ்கட்ல மாரி கோல்டு, சாக்லேட் மாரி, மஞ்சிட மாரி, எல்லாமே அந்த மாரிங்கிற ஒரு பிராண்டா தானே வருது. பல பல இதாகிக்கும். ஸோ அது மாதிரி ஒரே தர அடையாளத்தை கொண்ட பிராண்டை கொண்ட பின்வரும் 4 கண்ணிகள் ஒரே விலையில் 4 கடைகளில் விற்பனைக்குண்டாம். அப்ப என்ன, ஒரே மாதிரி பிராண்ட் அடையாளத்தை கொண்ட 4 கம்ப்யூட்டர் 4 கடையில என்ன செய்ய போறாங்களா, விற்பனைக்கு இருக்கிறான். அவை ஒவ்வொன்றிலும் 1 TB 1 TB, இது ஒரு ஜிபியை விட என்ன பருமன் கூடியதுதான் டிபின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட 1024 ஜிபி வேணுமா படிக்கணுங்க. 1024 ஜிபியை வந்து நாங்க ஒரு டிபின்னு சொல்லுவோம். விளங்குதா? யாச்சும் வேணுமா இருந்தா நோட் பண்ணி கொள்ளுங்க. ஒரு டிபினா 1024 ஜிபி. 1 TB வன்வட்டையும் ஒரு விஜிஏ துறையும். இந்த விஜிஏ துறை எதுக்கு பயன்படுத்துறேன் யாருக்கும் தெரியுமா? தெரிஞ்ச இந்த சாட் பாக்ஸ்ல போடுங்க. இந்த விஜிஏ போர்ட் எதுக்கு பயன்படுத்துறாங்க தெரிஞ்சதுக்கு சொல்லலாம், படிச்சிருப்பீங்க. கேள்விப்படலையா? இந்த மல்டிமீடியா ப்ரொஜெக்டர்ஸ் இணைக்கிறது வந்து இந்த விஜிஏ மூலியமா தாண்டி. ஸோ அந்த விஜிஏ போர்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன செய்வாங்கடா, அந்த ப்ரொஜெக்டரை கூடுதலாக இணைப்பாங்க. இது ஆரம்ப காலத்தில் பயன்பாட்டில் இது. ஆனால் ப்ரொஜெக்டர் விஜியில் மட்டுமே இணைக்கலாம், HDMI-லையும் இணைக்கலாம். இப்போ வர டெக்னாலஜி அடிப்படையில் பார்த்தா யூஎஸ்பிலையும் இணைக்கிற வசதியை கொண்டு வருவாங்க. அது ஆப்ஷன் இந்த டெக்னாலஜி மாற மாற மாறும். ஆனால் பிரதானமாக விஜியில் இணைஞ்சாங்க ஆரம்ப காலத்தில். ஸோ இப்போவும் சில இடங்களில் விஜியில் தான் கனெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு வந்து HDMI ஒரு புதிய டெக்னாலஜி அதோட யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. சரி, கொன்றதோடு ஒரே அளவான மின்னையும் நுகர்கின்றது. சில முக்கியமான விஷயங்கள் செய்யாங்க. பிளக் பெண்ணால் தான் ஹைட் பண்ணிக்கிறாங்க பிளக்கால. ஸோ இவற்றில் கொள்வனவு செய்வதற்கு மிகவும் பொருத்தமானது. ஸோ பாருங்க, ஓகே தானே? ஸோ அவங்க பாருங்க, இப்போ 4 கம்ப்யூட்டர்ல பொதுவான அம்சங்களை தந்துட்டாங்க. 4 அதே பிராண்ட் தான், 4 கம்ப்யூட்டரும் அதே விலை தான். அது 4லே 1 TB ஹார்ட் டிஸ்க் இருக்குது. வன்வட்டுன்னு சொல்லி ஹார்ட் டிஸ்க் அல்லது வன்வட்டு அல்லது 130ன்னு சொல்லுவாங்க. அது விஜே போட்டு நிற்குது. ரைட். அதில் வந்து 4 ஆப்ஷன் தருவாங்க. இதை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட நம்ம 10வது யூனிட்ல 2வது 10வது தரத்தில் 2வது யூனிட்ல இந்த விஷயங்கள் பேசப்பட்டிருக்கணும். சரி பாப்பா, 1வது சொல்றாங்க, முறை விலையாக்கி 2.9 GHz. நல்லா பார்த்துக்கொள்ளணும். சிபியூன்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல் ப்ரொசஸர் யூனிட். இவர் தான் உங்களோட கணினியோட வேகத்தோட சம்மந்தப்பட்ட ஒரு ஆள். பாருங்க, வீட்டில் ஒரு கிரைண்டர் இருக்குது. அவர் வேலை செய்கிற ஸ்பீடில் தான் எத்தனை மாம்பழத்தை நாங்கள் என்ன செய்யலாம் ஜூஸ் ஆக்கலுங்கிறது நாங்கள் ஐடியா பண்ணுவோம். அந்த கிரைண்டர் ஸ்பீடாக வேலை செஞ்சால் நிறைய மாம்பழம், கிரைண்டர் ஸ்லோவாக வேலை செஞ்சால் குறைவான மாம்பழத்தை என்ன செய்யலாம் ஜூஸ் ஆக்கலாம். இது மாதிரி கணினிக்கு நாங்கள் எதை கொடுத்தாலும் கணினிக்கு நாங்கள் எதை கொடுத்தாலும் வேட் பண்ண போகிறது சிபியுக்கு தான். சிபியுக்கு போகாம எதுவுமே வேலை செய்ய போகிறது இல்லை. ஸோ பாருங்க, இந்த கணினியில கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்ல பார்த்துருந்தா தான் உள்ளீடு வெளியீடு சிபியு தனியாக படிச்சுப்பீங்க. மெமரி ஸ்டோரேஜ் இது சார்ந்த விஷயம் தான் அந்த யூனிட் 2ல பேசப்பட்டிருக்கு. ஸோ அதை பார்த்தீங்களா, இந்த சாஃப்ட்வேரை நிறைய பெனிஃபிட்பீங்க. எப்படி உங்கள் ஆர்கிடெக்சர் ஆஃப் கம்ப்யூட்டர் பாருங்க. நான் உள்ளீட்டா பாருங்க வாங்கினேன், உள்ளீடா நான் எதை கொடுத்தாலும் சிபியு ஒன்று எதுக்கு போகும், போகாம நேரடியாக வெளியிட வராது. பாருங்க, நான் என்ன கம்ப்யூட்டர்ல ஒரு கிளிக் பண்ணா கூட இந்த கிளிக் வந்து இங்கே உருவத்துக்கு முடியாது, ஒரு சர்க்கிள் இங்கே போகிறதுக்கு முடியாது. சிபியுக்கு போய் இது ஒரு வேற ஒன்று நடந்து தான் இங்கே வருது.
ஸோ இப்படி நம்ம கணினியில் சிபியு இல்லாமல் அது இயங்க இயலாது அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வந்து. அதே மாதிரி சிபியூட ஸ்பீடு ஜிகா ஹெர்ட்ஸ்லையும் இழப்பாங்க, சரியா, மெகா ஹெர்ட்ஸ்லையும் இழப்பாங்க, ஹேர்ட்ஸ்லையும் இழப்பாங்க. ஆரம்பத்தில் ஹெர்ட்ஸில் இருந்தாங்க, அதுக்கப்புறம் மெகா ஹெர்ட்ஸில் இருந்தாங்க, இப்போ லேட்டஸ்ட்டாக ஜிகா ஹெர்ட்ஸில் இருந்தாங்க. ஒரு ஆள் கிட்ட கம்ப்யூட்டர்லையும் பார்க்கலாம். உங்களோட டாஸ்க் மேனேஜரை போயிட்டு பாருங்க. இப்போ நான் காட்டுறேன். என்ன கணினியில் வந்து என்ன சிபியூ என்ன மாதிரி ஸ்பீடில் வைக்காதுன்னு நான் காட்டுறேன். ஸோ என்ட்ரி ஸ்க்ரீன் கொடுத்துக்கொள்கிறேன். ஸோ பாருங்க, இப்போ ரைட், நான் பேசுறது விளங்குதா? கவரேஜ் இஷ்யூ ஆகிட்டு நாங்கள் சிபியூ தான் பேசிட்டு இருந்தோம், அப்படித்தானே? ஓகே பாருங்க. இப்போ என்ன பெர்ஃபார்மன்ஸுங்கிற ஒரு ஆளுக்கு போனால் பாருங்க, என்னில் சிபியு, மெமரி, டிஸ்க், இப்படி எல்லாம் தேகப்பட்டது ஜிபியூலாம். இப்போ நான் சிபியூ கிளிக் பண்ண பாருங்க, எனக்கு எது இல்லை அது அழகப்படுறேன்னு பாருங்க. பாருங்க இந்த இதை 1.90 GHz என்ன சிபியூட ஸ்பீட். அதாவது இவங்க சொல்கிறாங்க இப்போ ரன்னிங் ஸ்பீட், அதாவது பேஸ் ஸ்பீட் வந்து 2.11 காணப்படுது. நிறைய விஷயம் இருக்குது, அதுக்கு அட்வான்ஸாக போனால் படிப்பீங்க. அதுமாதிரி கேச் மெமரிஸ் சம்மந்தமாக இருக்கும், லொஜிக்கல் இத்தனை, கோர் இத்தனை, இப்படின்னு பலதரப்பட்ட விஷயம் இருக்குது. ஸோ இதுதான் அந்த சிபியூ பதிப்பு தான். பாருங்க, என்னில் வந்து இன்டெல் ஆர் கோர் i7 8 ஜென்ரேஷன் 1.9 GHz காய்கள் இருக்குது. ஸோ இது மேக்ஸிமம் டெவலப்பிங்க்கு யாராச்சும் ஒரு ஆள் கன்ஃபார்ம் பண்ண முடியுமா இந்த வாய்ஸ் கிளியராக இருக்கான்னு? கவரேஜ் இஷ்யூவாக இருக்கு கொஞ்சம் இங்கே. இந்த வாய்ஸ் கிளியராக இருக்குன்னு சாட் பாக்ஸில் யாராச்சும் போட முடியுமா? கொஞ்சம் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுங்கம்மா. இல்லையா, ஒருத்தருக்கு விளங்குறது இல்லையா நான் பேசுகிறேன்? ஓகே ஓகே ஓகே, சரியா. ஓகே ரைட். இது சார்ந்த விஷயங்களை பார்த்துக்கொள்ள முடியும். இப்போ உங்களுக்கு விளங்கிட்டு இந்த ஜிகா ஹெர்ட்ஸ்னா என்ன, மெகா ஹெர்ட்ஸ்னா என்ன, இந்த ஹெர்ட்ஸ்னா என்ன சொன்னால் விளங்கியிருக்கும். ஸோ அதுக்கு பிறகு பதுக்கு நினைவு என்று சொல்றால் மிகவும் முக்கியமான ஒரு ஆள். அதாவது வேணுமா இந்த அவங்களுக்கு சிலபஸ்ல இருக்கான்றியா நோட் பண்ணிக்கொள்ளுங்கடா. இப்போ நம்ம கணினியில் நிறைய வேலை செய்யணும். இப்போ நான் பாருங்க, இந்த டேபுக்கு போறேன், இதுக்கு போறேன், ஜூம்ல கிளாஸ் நடத்துறேன், அதே மாதிரி பேப்பரை காட்டுறேன், உங்களுக்கு நிறைய செயற்பாடு செய்கிறேன். ஸோ நான் அப்படி செய்யும்போது என் வேலைகளை வந்து எல்லாத்தையுமே நேரடியாக சிபிக்கு போய்கிட்டு இயலாது. எல்லாமே நேரடியாக சிபியு எல்லாமே அதில் கொண்டு போய் சேவ் பண்ணல. ஏன்னா சிபிக்கு ஒரு அளவு வீக்கும், அந்த தாங்குற அளவு ஒன்று இருக்கும். ஸோ அதை தாண்டி அதுக்கு பேலன்ஸ் பண்ணிக்கொள்ள இயலா. சரி, அப்போ அதுக்கு அதை முடிக்கும் வரைக்கும் ஒரு ஆள் என்ன செய்வார், கொஞ்ச நேரம் வச்சு கொண்டு இருப்பார். கொஞ்ச நேரம் தாங்க, அவர் கொஞ்சம் பிஸி ஆகிக்கிறாரு, நான் கொஞ்ச நேரம் தாங்கிட்டே இருக்கிறேன் அப்படின்ட்டு பாருங்க. இப்போ நீங்கள் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, இப்போ புக் ஒன்று கையில் அடிக்கிட்டே இருக்கிறீங்க, ஒரு 10 புக் அடிக்கிட்டீங்க, அதுக்கு மேலே புக்கு தான் என்ன செய்யும், மொத்த புக்கும் விழுந்துரும். அதுக்காக என்ன, பக்கத்தில் உள்ள தம்பி என்ன செய்ய, நான் நீங்கள் 10 புக்கையும் கொண்டு போக வரைக்கும் நான் 5 புக்கை வச்சுக்கொள்கிறேன். இன்னொரு சப்போர்ட் இருக்கிறார் இந்த சிபியு, அந்த கேச் மெமரி பதுக்கு நினைவமாக காணப்படும். மிகவும் முக்கியமான ஒரு ஆள். இதை 3 வகைகள் இருக்குது, L1, L2, L3 எல்லாம் இருக்கு. உங்களுக்கு அந்த அளவுக்கு சிலபஸ்ல இல்லை. சும்மா கேஷ் மெமரி என்னங்கிறது தெரிஞ்சுக்கொண்டா நீங்க போதும், சரியா. இந்த கேஷ் மெமரி எவ்வளோ இருக்காம், 6 MB இருக்காம், சரியா. உண்மையிலேயே பாருங்க, நீங்க 10 புக் வச்சுக்கிட்டீங்க. இப்போ நீங்க உங்களுக்கு நீங்க பெரிய ஆள். தம்பி வந்து 5 புக் தான் வச்சுக்கிட்டீங்கன்னா அவருக்கு 5க்குள்ள இடம் தான் இருக்கு. ஸோ இப்போ அவர் கொஞ்சம் வளர்ந்தாராக்கி, கொஞ்சம் பெருசா போனாராக்கும் 10 புக்கு வச்சுக்கொள்ளலாம், இன்னும் போனா 20 புக்கு வச்சுக்கொள்ளலாம். அது மாதிரி இந்த பதுக்கு சைஸ் போக போக இன்னும் மேல நிறைய நிறைய அதிகமாக நிறைய விஷயங்களை, நிறைய செயற்பாடுகளை என்ன செய்யலாம், அது வச்சுக்கொள்ளலாம். தற்காலிகமா ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து அழித்தகு நினைவுன்னு சொல்லுவாங்க, ஒல்டைட் மெமரின்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நேரத்தை இதில் உள்ளது ஞாபகத்தில் இங்கே போகுது. அது பொதுவே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆள் இவர் தான். அதாவது கம்ப்யூட்டர்ல 2 விஷயம் தான் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லுவாங்க, வேகத்துக்கு. சில கம்ப்யூட்டர் பாருங்க லோட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி அமைக்கிறதுக்கு காரணம் சிபியும் ரெம் தான். ஸோ நல்ல சிபியு இருந்து நார்மல் ரெம் இருந்தாலும் வேலை செய்யாது, நார்மல் சிபியு இருந்து ரொம்ப நல்ல ரெம் இருந்தாலும் ஒர்க் ஆகாது. ரெண்டுமே கிட்டத்தட்ட பேலன்ஸ் பண்ற மாதிரி இருக்கணும், சரியா.
ஸோ ஒரு சிபியு மாடல் ஜென்ரேஷன் வேர்ஷனுக்கு அடிப்படையாக வச்சு தான் நாங்கள் ரெம்மை தெரிவு செய்யலாம். சரியாம்மா? ஸோ அப்போ முறைவழியாக்கி வந்து 2.9 ஜிகாஹெர்ட்ஸ் இருக்காம். ரெம் வந்து 4 GB இருக்காம். ஓகே. யூஎஸ்பி போர்ட் 4. யூஎஸ்பி போர்ட்டுங்கிறது நாங்கள் பென் டிரைவ் அடிப்போம், மொபைலில் கனெக்ட் பண்ணுவோம், இப்படியான விஷயங்களுக்கு இந்த கம்ப்யூட்டரில் ஒரு படம் ஒன்று இருக்குது. ஸோ அதை நான் டிவிக்கு பார்க்கணும் ஒரு பென் டிரைவில் காப்பி பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் யூஎஸ்பி போர்ட்டை பயன்படுத்தி 4 போட்டி. ஸோ இது ஒரு கால். அப்போ எல்லாம் ஆனால் மிச்சம் எல்லாம் 1 டிபி 1 டிபி 120 விஜே போட்டு நிற்கிது. எல்லாமே ஒரே பிராண்ட். அந்த சிபியு நிறைய பேர் மாறினா மாறிதான். இப்போ இன்டெல்னா இன்டெல்னு மட்டும் தான் பார்க்குறது. அது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, அது யாருமே பார்க்கறது இல்லை. சரியா? ஸோ அப்படி ஒவ்வொன்றையும் பார்த்தீங்களா இருந்தா ஒவ்வொன்றிலையும் இப்போ நான் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக விளக்கப்படுத்த விஷயம் இல்லை. இப்போ உங்களுக்கு சிபியூ என்ன விளங்கிட்டு, ஹெச்பி என்ன விளங்கிட்டு, அதே மாதிரி யூஎஸ்பி போர்ட்டுங்கிறது நம்மளா விளங்கி இருக்கும். பாருங்க. இப்போ அதுக்கு பிறகு 3.1 GHz இருக்காம். ஸோ 6 MB பதுக்கு நேம் இருக்காம். 4 GB ரெம் இருக்காம். யூஎஸ்பி போர்ட் நாளைக்கு அப்படி நாளைக்கு சொல்கிறாங்க. ஸோ ஓகே. இப்போ நீங்கள் சாட் பாக்ஸில் உங்களோட ஆன்சரை போடுங்க பார்ப்போம். உங்களை விளக்கப்படுத்தி செஞ்சிருப்பீங்க பேப்பரை. உங்களோட ஆன்சரை போடுங்க பார்ப்போம். நான் எது பொருத்தம் அப்படின்னு நான் விளக்கப்படுத்துறேன். ஃபோன்னு சொன்னது ஆக்கள். வெரி குட். சரி, உங்களோட ஆன்சர்ஸ் சரியா? ஸோ இப்போ 4வது ஆன்சர் ஏன் பொருத்தங்கிறத பார்க்க போகிறேன். ஸோ இப்போ நம்மகிட்ட ஈக்கிரத்தில் தான் நல்லது கேட்குறாங்க. சரியா? இப்போ ஈக்கிரத்தில் பார்க்கும்போது சிபியோட ஸ்பீடை பார்க்குறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு 2.9 GHz, அதுக்கு ஒரு 3.1, அதுக்கு ஒரு 3.6, 3.6. இப்போ இதுலேயே எனக்கு விளங்குது இந்த 3.6 உள்ளது ஸ்பீடாக இருக்கும். உண்மைதானே? சிபியோட ஹேர்ட்ஸில் அளப்பாங்க. எப்படி தூரத்தை கிலோமீட்டரில் அளப்பாங்க, மீட்டரில் அளப்பாங்க, சென்டிமீட்டரில் அளப்பாங்க, நம்ம நிறைய கிலோகிராமில் அளப்பாங்க, கிராமில் அளப்பாங்க. அது மாதிரி சிபியுடைய வந்து ஹேர்ட்ஸில் அளப்பாங்க, ஜிகா ஹெர்ட்ஸில் அளப்பாங்க, மெகா ஹெர்ட்ஸில் அளப்பாங்க. இப்போ ஜிகா ஹெர்ட்ஸ் நினைக்குது. இந்த 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 கால கண்ணிகள் எல்லாமே ஜிகா ஹெர்ட்ஸாக அளக்கப்படுது. ஸோ அப்போ 3வது 4வதையும் பொருத்தமாகிற மாதிரி எனக்கு வருது. முதல்ல அப்படி தான் பார்க்கணும், எல்லாத்தையும் வாசிட்டு இருக்க இல்லை. சரியா? ஒரு கொஷின் எடுத்தால் ஃபஸ்ட்டுக்கு பார்க்கணும், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்த்துட்டு போகணும். சரி, 3.6 ஹெர்ட்ஸ் வரக்கூடியதாக அது கேஷ் மெமரியை பார்க்குறேன். பதுக்கு நேரம் இதில் 12 MB இருக்குது, இங்கே 16 MB இருக்குது 4 ஹவரில். ரெம் 8 GB, மிச்சம் எல்லாமே சரி. இந்த 3 ஹவர்லையும் 4 ஹவர்லையும் இந்த பதுக்கு நினைவகம் தான் ஒரு டிஃப்ரெண்ட்டை காட்டும். பாருங்க. ஃபஸ்ட்டுக்கு பார்த்தேன் சிபியு. சிபியு முதல்ல நல்லா இருக்கணுமே. சிபியு 3.6, அதாவது சிபியோட எண்ணிக்கையில் அங்கே அதிகமாகிக்கிறது வந்து நல்ல ஒரு ஸ்பீடாக வரப்போகுது. அதேமாதிரி ரொம்ப பார்த்தா மேலே உள்ளதை விட இந்த கீழே உள்ள ரெண்டுமே வந்து 8 GB தருது. அதுக்கு பிறகு இந்த கேட்பை உண்மையிலே பாருங்கடா, சிபியுவே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ரெஸ்ட் இல்லாமல் வேலை நடந்துக்கிட்டே இருக்கும்போது அது ஸ்பீட் குறைவாக தான் செய்யும். இதே சிபியு செய்யும் வரைக்கும் ஒரு ஆள் வாங்கி வச்சுக்கிட்டாரா இருந்தால் சிபியு ஸ்பீட் அதிகமாக்கி மாய்க்காதா? அதிகமாக தான் மிக்கும். அதுக்காக பாருங்க, 16 MB கேஷ் மெமரி உள்ள நாங்கள் ஒரு சிபியு வாங்கணும். சிபியூவில் மதர் போர்டில் தான் இருக்கும். இது 3 இடத்துல இருக்கும். சிபியூலையும் இருக்கும், மதர் போர்ட்லையும் ரெம்லையும் இருக்கும். சரியா? ஸோ அப்போது இதை வாங்கணுமா, இது நம்ம சிபியு நிறைய பெரிய பெரிய வேலைகளை செய்யும் போது இது கொஞ்சம் கொஞ்சம் தகவல்களை என்ன செய்ய போகுது, ஸ்டோர் பண்ணி வச்சு அதுக்கு இந்த ஒரு கரைச்சலும் இல்லை, மெதுவாக ஸ்லோவாக செய்யக்கூடியதாக காணப்பட போகுது. இந்த கொஸ்டினில் எதுவும் டவுட்டிக்கிறான்? யாருக்கும் டவுட் இந்த சாட் பாக்ஸை போடுங்க, கிளியராக இருந்தால் கிளியர்னு போடுங்க. ஸோ அப்போ அடுத்த விஷயங்களை பார்க்கலாம். 2வது விஷயத்தை பார்ப்போம். சரியா? அச்சிடப்பட்ட ஆவணங்களில் உள்ள ஆங்கில உரைகள்னு சொல்ல டெக்ஸ்ட்டுக்கு இந்த எழுத்துக்கள் சொல்லுவாங்க தமிழில். இந்த இது ஆங்கில இங்கிலீஷால் ஒவ்வொரு லெட்டரையும் இந்த டெக்ஸ்ட், இப்படி ஒரு இங்கிலீஷால் எழுதுகிற எழுத்துக்கள் நாங்கள் பொதுவாக டெக்ஸ்ட்னு சொல்லுவோம். ஆங்கில உரை கவர்வதற்கு பயன்படுத்தப்படும் சாதனம் இது. ஸோ உங்களை மிகவும் அவதானமான ஒரு விஷயம் உண்டு. ஸோ பாருங்கடா, இப்போ இந்த பேப்பர் ஒன்று இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு பேப்பர் ஒன்று ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறேன். எப்போவுமே கணினி முறைமைக்கு ஒரு விஷயம் இருக்குமாக இருந்தால், கம்ப்யூட்டருக்கு ஒரு விஷயமாக இருந்தால் அது நாங்கள் சாஃப்ட் காப்பின்னு சொல்லுவோம். சரியா? சாஃப்ட் காப்பின்னா நாங்கள் தொட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்க, கம்ப்யூட்டருக்குள்ள ஒரு ஃபோட்டோ நீங்கள் தொட்டு தடவி பார்க்கலுமா, எடுத்து பார்க்கலுமா? சரியா? ஸோ அதோட பாட்டுக்கு போய் இதே உங்களோட ஃபோட்டோ வெளியே இருந்தால் அதை தொட்டு பார்ப்பீங்க, இப்படி இந்த தாளில் இருக்குது இப்படின்னு சொல்லுவீங்க. அதே வாட்ஸ்அப் என்ன உங்களோட ஃபோனில் கைக்க போகுது, உங்களோட கம்ப்யூட்டரில் கைக்க போகுது, அதை தொட்டு பார்க்கலுமா? ஏன்னா அது வெளியே வந்தால் தொட்டு பார்க்கலாம். அப்போ கணினி முறைமைக்கு உள்ளுக்குள்ள விஷயங்கள்லாம் நாங்கள் சொல்லுவோம் சாஃப்ட் காப்பிட்டு. அதே அது வெளியே இருந்தால் அது வந்து ஹார்ட் காப்பின்னு சொல்லுவோம். கிளியராக இந்த விஷயம்? சரி. அதே பார்த்தீங்களா, இது அப்போ ஏதோ ஒன்றில் அச்சிடப்பட்ட ஆவணம் டாக்குமெண்ட் ஒன்று பார்ப்போம். இந்த பேப்பரை எடுத்துக்கொள்வோம். பேப்பர் ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்து ஆங்கில உரைகளை கவர்வதற்கு இங்கிலீஷ் டெக்ஸ்ட்டை வந்து எடுக்க போகிறாங்களாம். எடுக்கிறதுக்கு சாதனம் இது. சரி, அப்போ பாருங்க, இந்த பேப்பர் வந்து உண்மையிலேயே எனக்கு மாற்றம் செஞ்சு கொள்ளலாம். பாருங்க, எனக்கு இப்போ இதை அழிச்சு போட்டு மாற்றம் செய்யலாம். ஸோ அதுக்கு வந்து சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. அதை பயன்படுத்தினா இருந்தா
எனக்கு என்ன செய்யலாம், அது ஹார்ட்வேராகவும் இருக்கு, சாஃப்ட்வேராகவும் இருக்கு. அதை பயன்படுத்தினா இந்த அதை எடுத்து இப்போ இதை இந்த பேப்பர் கொடுத்தனா இதை எனக்கு மாற்ற இயலுமா? இப்போ திண்மையில் என்ன நான் வெட்டி போட்டு மாற்ற இயல்ற ஃபார்மேட்டுக்கு வந்து இதை மாற்ற இயலாம் பாருங்க. பிடிஎஃப்ல எல்லாம் வாட்ஸ்அப்ல வந்து உங்களுக்கு மாற்ற இயலுமா? இயலாது. இருக்கிற மாதிரி தான் வச்சுக்கொள்ளணும். இதே எழுத்துல இருந்தால் காப்பி பண்ணி மாற்றி விட்டுருவீங்க. சரியா? அப்படி ஓனா பார்ப்போம். பட்டை குறிமுறை வாசிப்பான், பா கோட் ரீடர். இவர் என்ன செய்வார்னா, நல்லா அவதானிச்சிக்கலாம், இதை விளங்கும். இது ஃபுட் சிட்டியில் நிறைய பேர் கண்டிக்க கூடும். பா கோட் ரீடர் அப்படின்ட்டு என்ன செய்யலாம், ஃபுட் சிட்டிகளில் கண்டிக்க கூடும்னு நினைக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ நிற்கும், பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இமேஜில் காட்டுறேன் நான். ஓகே, பா கோட் ரீடர். பாருங்க. ஸோ உங்களோட என்ன செய்வாங்க, சாமான்கள்ல உள்ள விலைகளை பாருங்க. இப்போ இந்த காலத்தில் யாருமே வந்து என்ன செய்யறதில்ல, பார்த்து பார்த்தே என்ன பண்ணிட்டே இல்லை. இப்போ நீங்கள் இதை ஒரு 5 சாமான் வாங்குனீங்க, 5 சாமான்ல பாக்கோட்ல என்ன செஞ்சுப்பாங்க, அந்த பொருளில் முக்கியமான விஷயங்கள் பாக்கோட் பல இதில் இருக்குது, பெரும்பாலும் இந்த மாதிரி தான் இருக்கும். சரியா? ஸோ பல இதுகள் சாமான்கள் அதை பேர் எப்போ காலாவதியான தேதி போன்ற முக்கியமான விஷயங்கள் என்ன செய்வாங்க, அந்த நீங்கள் வாங்க போகிற திங்ஸில் என்ன செய்வாங்க, எட் பண்ணி வச்சிருப்பாங்க. இதை வச்சு ஸ்கேன் பண்ணுவதன் மூலியமாக என்ன செய்யுது, எனக்கு அந்த தகவல் வருது. அப்போ நாங்கள் சொல்லலாம், பொருட்கள் குறிப்பிட்ட குறிமுறையை வாசிக்கிறதுக்கு பயன்படுத்திய ஒரு ஆள் தான் என்ன, பட்டை குறிமுறை வாசிப்பான். பொருட்கள்ல பட்டை குறிமுறையில உள்ள கோட்ல உள்ள விஷயங்களை ரீட் பண்றேன் விளங்குறதுக்கு. சரியா? மாத்திரை தான் பார்கோட் ரீடா காணப்படுவேன். நீங்க யோசிக்க கூட, சரி இது இது தானே செய்யுது, அப்ப இதை கொண்டு போயிட்டு நம்ம இதுல வச்சா எடுக்கும் தானே. இது இந்த மாதிரி எழுத்தெல்லாம் எடுக்காது, இது பார்கோட்ல இருக்கு. இதை சொல்றேன், இதை பாருங்க. இது வந்து கியூஆர் கோட் இது இல்லையா, இது பார்கோட். சரி, இது கியூஆர் கோட். கியூஆர் கோட் வேற, பார்கோட் வேற. பார் பார் சேப்புக்கு இருக்கும். சரி, ஒரு இந்த இருக்கு, இந்த சேப்புக்கு இருக்கு. லோட் ஆகுது. சரி விளங்கு, கியூஆர் கோட் இல்லையே, இதை பார்கோட் ஆயிக்கு. கொஞ்சம் இருங்க. பாருங்க, இந்த சேப்புக்கு நீட்டமா இருக்கும். சரியா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இருந்தா, காந்தமை வரியுரு வாசிப்பு, எம்ஐசிஆர் மேக்னெட்டிக் இங்க் கார்ட் ரீடர். சரியா? இது பார்த்தீங்கன்னா இந்த பனைச்சுரை செக்தாள் மற்ற காஸ்ட்ல எல்லாமே இது மெக்னெட்டை வாசிச்சு இது இந்த மாதிரி விஷயங்கள், அந்த கணக்குரிமை அந்த மாதிரி விஷயங்களை என்ன செய்ய போகுது, கேப்சர் பண்ண போகுது. பாருங்க அது எப்படி இருக்கு. எம்ஐசிஆர், எம்ஐசிஆர் நான் எல்லாத்தையுமே காட்டுறேன்னு உங்களுக்கு விளங்கணும். பாருங்க, செக்ல குறிப்பா அந்த செக்ல உள்ளதான் பணச்சோலைகள் சொல்லுவாங்க, காசோலைகள் சொல்லுவாங்க. செக்ல உள்ள விஷயங்களை, செக் தாள்கள்ல உள்ள விஷயங்களை இது வாசிச்சு விளங்கி கொள்ளும். பாருங்க கொஞ்சம் பாருங்க. இந்த மாதிரி இது பல பல டிசைன்ல இருக்கு, ஒவ்வொரு கம்பெனியும் ஒரு குறிப்பா நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். காசோலைகள்ல உள்ள காந்தமையை எடுத்து அந்த கணக்குரிமை போன்ற விஷயங்களை வாசிக்கிற ஒரு சாமான் எம்ஏசிஆர், ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ மூணாறு, ஒளியியல் வரியுரு வாசிப்பான். ஒளியுரு வரியுரு கண்டறிதல் சாதனம், ஒப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னேஷன் அல்லது ரீடர்னு சொல்லுவாங்க. சரியா? இது தான் உண்மையிலேயே நம்ம கேள்விக்கு பொருத்தமான ஆன்சராக காணப்படும், இந்த மூணாவது ஆன்சர். ஏண்டா பாருங்க, இந்த ஓசிஆரை பயன்படுத்தினாக இருந்தா, ஓசிஆரை பயன்படுத்தினாக இருந்தா எங்கேயாச்சும் ஒரு ஒரு டெக்ஸ்ட் இப்படியான ஒரு ஃபோட்டோவில் உள்ள இங்கிலீஷை பாருங்க. உதாரணத்துக்கு ஜஸ்ட் 1 மினிட் நான் பாருங்க உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். பாருங்க, ஒன்லைன் ஓசிஆர்னு டிஎல் பாருங்க. இப்போ இருக்கிற இருந்தால் ப்ராக்டிக்கலாக காட்டலாம், இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டம் தான். ரைட், கவரேஜ் கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது. ஸோ அதனால் நான் விளக்கப்படுத்திட்டே போகிறேன்னு பாருங்கள். ஸோ ஓசிஆரை பொறுத்தவரையிலமா இது வன்பொருளாக மிகுது, மின்பொருளாக மிகுது. சில பிரிண்டரில், சில ஸ்கேனரில் இந்த ஓசிஆருங்கிற சாஃப்ட்வேர் கிடைச்சிரு, சிலது ஹார்ட்வேராகவும் மிகுது. சரியா? ரெண்டு சாதனமா சாஃப்ட்வேர்னா என்ன, தொற்று நுரையலா ஒரு அப்ளிகேஷன் மாதிரி இருக்கும், நம்ம கிளிக் பண்ணி யூஸ் பண்ணுறது. ஹார்ட்வேர் வன்பொருள் சாதனம் தொட்டு பார்க்க இயலுமா தான் வன்பொருள் மின்பொருள்னு சொல்கிறேன். இந்த ஒளியில் வரியில் கண்டறிதல்ல நாங்கள் இப்படி ஒரு இதை ஸ்க்ரீன்ஷாட்டையோ ஒரு ஃபோட்டோவையோ நாங்கள் போடுவோம், அதாவது எழுத்துக்களை 1 பை 1 நாங்கள் எடுத்து மாற்றம் செய்யலாம் நாங்கள். சரியா? அதுக்கு பிறகு ஒளியியல் குறிக்கண்டறிதல் சாதனம், குறிப்பா உரைகள் எழுத்துக்களை எடுக்கிறதுக்கு, எழுத்துக்களை மாற்றம் செய்யறதுக்கு பயன்படுத்த சாதனம்னு கேட்டால் நாங்கள் ஓசிஆர் கொடுக்கலாம். அதே மாதிரி சாஃப்ட் காப்பி, நான் கேட்குற கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணும். இப்போ சாஃப்ட் காப்பியை
ஹார்ட் காப்பியா மாத்துற சாதனம் என்ன? மென்பொருளை சாரி மென் நகல வன்னகலாக மாற்றும் சாதனம் என்ன? படிச்ச ஐடியா வச்சுக்கணும். மென் நகல வன்னகலா மாத்துற சாதனம். மென் பிரதியை வன்பிரதியாக மாற்றும் சாதனம் என்ன? வெரி குட், வெரி குட், வெரி குட். பிரிண்டர். பாருங்க, கணினி முறை இப்பதான் நான் சொல்லி தந்தேன். ஒரு கம்ப்யூட்டர்களுக்கு ஒரு விஷயம் இருந்தா அதை நாங்கள் என்ன சொல்லுவோம்? மென் பிரதி, சாஃப்ட் காப்பி. அது எதன் மூலியமா மனிதனுக்கு வருது? ஒரு பிரிண்டர் தானே வந்து சேரு நமக்கு. பிரிண்டர் தானே மனிதன் தொட்டு பார்க்கலாம். அப்போ மென் பிரதி வன் பிரதியா வருது. ரெண்டு கடையில பிரிண்டர் மூலியமா தான் வருது. கிளியரா இது கொள்ளணும். ரைட். அப்போ ஓஎம்ஆர் ஒளியியல் குறிக்கண்டறிதல், ஒப்டிக்கல் மார்க் ரீடர்னு சொல்லுவாங்க. சரியா? ஓஎம்ஆர்ங்கிறது ஒப்டிக்கல் மார்க். இது வந்து இப்போ இப்போவும் இருக்கலாம். ஸோ இப்போ நடைமுறையில் அதிகமாக கூறுவோம். இப்போ கேஜஸ்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். குறிப்பாக யூனிவர்சிட்டிகள்ல எல்லாம் அதிகமாக இதான் யூஸ் பண்ணப்படும். நீங்கள் எல்லாமே என்ன 4ல் 1க்கு தான் சர்க்கிள் போடுவீங்க. யூனிவர்சிட்டியில் எல்லாமே என்ன 4ல் அந்த கையில் 2 3 சரியாயிக்கும். அப்போ சரியான எல்லாத்துக்கும் நாங்கள் என்ன ப்ளஸ் போட வேண்டியதாக காணப்படும். அது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ப்ராஜெக்ட். ஸோ அப்படி போடும்போது எல்லாருக்கும் இந்த ஓராள் இது திருத்தி இடிக்கலாம். சரியா? ஒப்டிக்கல் மார்க் அந்த மார்க் எங்கே நேரம் அமைக்கிறோம் அதெல்லாம் கவுண்ட் பண்ணி இந்த பாருங்க ஒப்டிக்கல் மார்க் ரீடர்னு சொல்லுவாங்க. கவுண்ட் பண்ணி தார ஒரு ஆளுக்கு வந்து ஒப்டிக்கல் மார்க் ரீடர். பாருங்க கேஜஸ்ல 4ல் 1க்கு நீங்கள் என்ன செஞ்சிருப்பீங்க? கலர் பண்ணி வச்சுப்பீங்க. அதை அப்படியே ஸ்கேன் பண்ணி இது சரியான ஆன்சர் அப்படின்னு பாருங்க. குறிப்பாக பாருங்க, இது எம்சிக்கு கேஜஸ் தான், வேற ஒன்றும் இல்லை. எம்சிக்கு குறிப்பாக பல்தேர்வு வினாவிடை தாளில் உள்ள அடையாளங்களை எண்ணுவதற்கு தான் சாதனம் பயன்படுத்தும். பாருங்க பிக்சர் பாருங்க. ஏபின்னு 2க்கு மார்க் பண்ணி அப்போ மார்க் பண்ணி அது என்ன செய்ய போகுது? போடு. ஸோ இப்போ அதாக காணப்படும். சரி, அந்த கொஷனுக்குள்ள ஆன்சர் வந்து 3ஆவதாக காணப்படும். சரி, அடுத்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா 3ஆவது கொஷின். ஸோ 3ஆவது கொஷனை பார்த்தீங்கன்னா இந்த ஓகே 3ஆவது கொஷனை பார்த்தீங்கன்னா ஒரு திண்மநிலை சாதனம் எது? ஸோ பொதுவாடா கணினி முறைமையில வன்பொருள் சாதனங்கள் வந்து நிறைய விஷயங்களை பாருங்க. வன்பொருள் அதாவது கணினி முறைமை வந்து நாங்கள் நிறைய விஷயங்கள் அடிப்படையாக வைத்து தான் கணினி முறைமை சொல்லுவோம். சும்மா ஒரு கம்ப்யூட்டர்னு சொல்ல மாட்டோம். அதே கம்ப்யூட்டர் கணினி வன்பொருள் வந்து நிறைய விஷயங்களை கொண்டிருக்கிறது. பாருங்க, உள்ளீட்டு சாதனம், வெளியீட்டு சாதனம், சிபியு, ஸ்டோரேஜ் டிவைஸ், தேக்க சாதனம் அப்படிங்கிற விஷயத்த கொண்டிக்குது. ஸோ இப்போ அப்படி பார்த்துட்டு வரும்போது இந்த தேக்க சாதனம் ஸ்டோரேஜ் டிவைஸை வந்து நாங்கள் கிளாசிஃபிகேஷன் பல வகையாக பிரிப்போம். திண்மநிலை சாதனம், சரியா, ஒளியியல் சாதனம், அதே மாதிரி இன்னும் நான் பிரிப்போம். என்ன சொல்லுங்க பார்ப்போம்? திண்மநிலை சாதனம், ஒளியியல் ஊடக சாதனம், இன்னும் என்ன சொல்லுங்க பார்ப்போம்? ஸோ கிளாஸ் ஒரு டைம் திண்மநிலை சாதனம், காந்தநிலை சாதனம், ஒளியியல் ஊடக சாதனம் 3 வகையாக பிரிப்போம். அதாவதுடா நாங்கள் சேமிச்சு வைக்கிறோம். மனிதன் இப்போ மனிதரை சேமிச்சு வைக்கிறான்னு வைப்போமே ஒரு அதே மாதிரி நம்ம எதிர்காலத்தை இருக்கு. இப்போ நான் ஒரு விஷயத்தை பேப்பரை சேவ் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு எடுத்தாலும் அது என் எதிர்காலம் தான். இப்படி எதிர்கால தேவைக்கு நான் கணினி முறையை பயன்படுத்தி சேவ் பண்ணுவேன். ஆனால் நம்மட 2ஆம் தர நினைவு சாதனங்களை பிரதானமான ஒன்று தான் ஹார்ட் டிஸ்க், ஒன் பட்டுன்னு சொல்லுவோம். சரியா? நாங்கள் ஒருவேளை உங்களுக்கு கொஷனில் வரலாம். பிரதானமாக இன்றைய நவீன கண்ணியல் பயன்படுத்தும் பிரதான தேக்க சாதனம்னா ஒன் வட்டை தான் நீங்கள் கொடுக்கணும். சரியா? அதுதான் பொருத்தமான ஆன்சராக காணப்படும். ரைட். பின்னோட்டு எது ஒரு திண்மநிலை சாதனம்னு கேட்டால் இதுவும் ஒரு தேக்க சாதனம் தான். காந்தநாளச்சது இதுவும் தான். இது 4ம் வந்து என்ன ஒரு தேக்க சாதனம். தேக்க சாதனத்தில் என்ன 3ஆ பிரிச்சு? திண்மம், ஒளியியல் ஊடக சாதனம், அடுத்து என்ன? நான் சொல்றது கிளியரா விளங்குது தானே? யாருக்கும் விளங்காட்டி சொல்லலாம் சாட் பாக்ஸில். திண்மநிலை சாதனம், ஒளியியல் ஊடக சாதனம், காந்தநிலை சாதனம், இதை 3 வகை வேணுமா நோட் பண்ணி கொள்ளுங்க. ஸோ இருவட்டு சிடி எல்லாம் குறிப்பாக சிடியில் அனைத்துமே ஒளியியல் ஊடக சாதனம்னு சொல்லுவாங்க. சரி, அது ஒரு வெளிச்சத்தை சார்ந்த விஷயங்களை பயன்படுத்தி வெரி குட் நிறைய சொல்கிறீங்க. சரியா? ஒளி ஒளி ஒளின்னு சொல்கிறது இந்த பாம்புலான ஒளி இல்லை, காலான ஒளி, வெளிச்சங்கள் சார்ந்த விஷயம் வரும். இப்போ காந்த நாடா செலுத்தி அப்படின்னா என்ன? காந்த நாடா செலுத்தினா என்ன? வெரி குட், காந்த நிலையை யூஸ் பண்ணுறது அது காந்த நாடா. அதாவது வேணுமா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த இந்த இதுல வந்து ரொம்பவுமே ஈக்கிர சேமிப்பு ஜாதகங்கள் வேகத்துல ரொம்பவுமே குறைவான ஒரு ஆள் தான் இந்த காந்த நாடா. சரியா? காந்த நாடா செலுத்தின்னு சொல்லுவாங்க மேக்னெட்டிக் டேப். வெரி குட். சரியா? வேணுமா நோட் பண்ணுவோம்.
இருக்கின்ற அனைத்து தேக்க சாதனங்களிலும் வேகத்தில் மிக குறைந்த சாதனம் தான் இந்த காந்த நாளம். அதே மாதிரி அதிகமான கொள்ளளவுடைய ஃபைல்களை சேமிக்கிறதுக்கு மிக பொருத்தமானவர்களாக வருதான். ஹார்ட் டிஸ்கை விட நிறைய அளவான சைஸ் இருக்கிறவர்கிட்ட. சரியா? மேக்னெட்டிக் டேப் ஆரம்ப காலத்தில் தான் இது இப்போ பெரும்பாலும் நடைமுறையில் குறைவு தான் இருந்தாலும் பார்த்துக்கொள்ளும். மேக்னெட்டிக் டேப் அதை காட்டுறதை விட நீங்கள் நம்ம நோட் பண்ணிக்கலாம் காந்த நாளா செலுத்தி. ஓகே, அது வன்வட்டு செலுத்தி. வன்வட்டு செலுத்தினா நம்ம ஹார்ட் டிஸ்க் டிரைவர் சொல்கிறாங்க. சரியா? அதே மாதிரி யூஎஸ்பி பளிச்சீட்டு செலுத்தி. சரியா? அப்போ இந்த வன்வட்டும் காந்த நாளா செலுத்தியும் எதுக்கு வரும்? எந்த வாய்க்க வரும்? காந்த நிலைச்சாதம். ஹார்ட் டிஸ்க் உள்ளுக்கெல்லாம் எடுத்து பார்த்தா காந்தமாய் ஒரு ஆள் தான் இருப்பார், மேக்னெட். சரியா? அவர் இருப்பார். இருவட்டை பார்த்தா அஹ், வெளிச்சங்கள் வருமே. நீ சிடி ஒன்று திருப்பி பார்த்தா வெளிச்சம் ஒன்று வருமே, ரெயின்போ கலர்னு சொல்லுவாங்க, வானவில் நிறம். ஸோ அது வரும். அப்போ நாலாவது பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி பட்டு செலுத்தி இவர் வந்து அவர் வந்து திண்ம நிலை சாதனம். அண்டை உலகம் வந்து உண்மையிலேயே எஸ்எஸ்டின்னு ஒரு டெக்னாலஜி கொண்டு வருது. அதுவும் திண்ம நிலை சாதனம் தான். சரியா? எஸ்எஸ்டி. இப்போ எல்லாருமே ஹார்ட் டிஸ்கை பயன்படுத்துக்கு பதிலாக எஸ்எஸ்டியை பயன்படுத்துகிறாங்க. வெரி குட். யூஎஸ்பி ஃப்ளாஷ் டிரைவ். யூஎஸ்பி பழிச்சிட்டிக்கு சொல்கிறது வந்து ஃப்ளாஷ் டிரைவ். இன்னொரு பேர் இது பேனா செலுத்தின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்ன? பேனா செலுத்தி. ஓகே. பார்த்த விஷயங்களை நாங்கள் 3 விஷயங்கள் பார்த்துருக்கோம். இதோட